பிரியம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அடியேன் வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளை நாம் கால ஆராதனையில் வேதாகமத்தில் உள்ள மரங்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரத்தை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். வேதாகமத்தில் இருக்கிற தாவரங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். 154 தாவரங்கள் இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரங்களை குறித்தும் செடிகளை குறித்தும் கொடிகளை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு தேவதாரு விருட்சங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இது சங்கீதம் 104 17 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா 16 பாருங்க. கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபோனின் கேதர்களும் சாரத்தால் நிறைந்திருக்கும். அங்கே குருவிகள் கூடு கட்டும். தேவதாரு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு. அல்லேலூயா. கவனிங்க தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தை குறித்து பார்த்து இந்த தேவதாரு விருட்சத்துடைய வேதாகமத்தில் எதுக்காக இந்த தேவதாரு விருட்சங்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி இந்த சங்கீதத்தை 104 சங்கீதத்தை பார்த்துட்டு நம்ம ஒரு 4 குறிப்பை பார்த்து இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைங்க கவனமாக கேளுங்க. தேவ பிள்ளைகளை, இந்த 104 சங்கீதத்தை ஏச ஜெபக்குழு பாடினாங்க. எப்போ பாடினாங்கன்னு சொன்னால், தாவீது 75 வேதாகமத்தில் எத்தனை சங்கீதம் இருக்குது? 150 சங்கீதங்கள் இருக்குது. 150 சங்கீதங்களிலே வெறும் 75 சங்கீதம் மட்டும் தாவீது பாடினார். 58 சங்கீதம் ஏச ஜெபக்குழு பாடினாங்க. 12 சங்கீதம் ஆசா பாடினார். தலா ஒவ்வொரு சங்கீதம் பாடியிருக்கிறாங்க. ஏத்தான், ஏமான், 119 சங்கீதம் எஸ்ரா, 90 சங்கீதம் மோசே, சாலமோ, இது போல தலா ஒவ்வொரு சங்கீதம் பாடியிருக்கிறாங்க. இது எல்லாவற்றையும் சேர்த்தோம்னா மொத்தம் 150 சங்கீதத்தை நம்ம பார்க்க முடியும். சரி, இந்த 104 சங்கீதத்தை ஏச ஜெபக்குழு எப்பொழுது பாடினாங்கன்னா, தேவ பிள்ளைகளை, தாவீது பாடின 75 சங்கீதங்களில் அவர் பாடின சங்கீதம் 59 சங்கீதத்தை முதலாவது பாடுகிறார். அவர் கடைசியா மரண படுக்கையில வயதான நாட்களிலே அவர் இருக்கும்போது கடைசியாய் தாவீது 75 சங்கீதத்தில் கடைசியாய் பாடப்பட்ட சங்கீதம் 103 சங்கீதத்தான் பாடுகிறார். அதுவும் எப்படி பாடுகிறார்னா, தன் வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து, கர்த்தர் தன் வாழ்க்கையில எப்படியெல்லாம் இருந்தோம். ஒரு நாட்களில் ஆடும் கோலும் கையுமாக இருந்த இவரை தேடி வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலுக்கு உன்னதான் ராஜாவாக தெரிந்து கொண்டார் என்று அபிஷேகம் பண்ணினது மாத்திரம் அல்லாம சவுலால 10 வருஷம் காடுகளில் வனாந்தரங்களை சுற்றி திரியும் போது கர்த்தர் இவரை எப்படியெல்லாம் பாதுகாத்தார் என்று சொல்லி தன் ஆத்துமாவோடு கூட பாடின ஒரு சங்கீதம் தான் இந்த 103 சங்கீதம். அது மாத்திரமல்ல, தாவீது முதல் யுத்தமே 1 சாமுவேல் புத்தகம் 17 அதிகாரம் யாரோடு நடத்துது? பெலிஸ்தரோடு நடக்குது. ராட்சித மனுஷன் கோலியாத்தை அடிக்கிற 1 சாமுவேல் 17. அதே போல 1 சாமுவேல் 21 தான் கடைசி அவருடைய யுத்தம், 40வது யுத்தம். அதுவும் பெலிஸ்தரோடு கூட அந்த யுத்தத்தை முடிக்கிறார். ஆமே தேவ பிள்ளைகளை, இதெல்லாம் மனசில் வச்சுதான் தாவீது கடைசியா தன் ஆத்துமாவோடு பேசின ஒரு சங்கீதம் தான் 103 சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி. அக்கிரமமான காரியத்தை தாவீது செய்தார். 2 சாமுவேலின் புத்தகம் 11 அதிகாரத்துல தான் மனைவி அல்லாத வேறொரு மனைவியா இருக்கிற உரியா மனைவியிடத்துல பிரவேசித்தார். இதைதான் சொல்றாரு, அக்கிரமங்கள் எல்லாம் பாவம் செய்தார். 2 சாமுவேல் 12 அதிகாரத்துல நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொன்ன உடனே பாவங்களை அறிக்கையிட்டு பாடப்பட்ட சங்கீதம் 51 சங்கீதம். இந்த பாவத்தின் நிமித்தமா தாவீதுக்கு கால் எலும்புல கேன்சர் இருந்ததாக, போன் கேன்சர் இருந்ததாக சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுது. ஆகவே தான்
சங்கீதம் 51 வாசிக்கிறோம், நீர் நொறுக்கின எலும்புகள்லாம் பண்ணிச்சான் களி கூர்ந்தது என்று சொல்லி பார்க்க. இதைதான் சொல்றாரு, அவர் என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்கள் என்ன பண்ணாரு, குணமாக்கினார். என் பிராண அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபைனாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமான உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகுகிறது என்று தாவீது தன் இருதயத்துல கர்த்தர் என்னெல்லாம் தன் வாழ்க்கையில செய்தாரோ ஆத்துமாவோடு கூட பாடின சங்கீதம் தான் இந்த சங்கீதம். என் ஆத்துமாவே நீ என்ன பண்ணு, படுத்துக்கினே சொல்றார் ஆத்துமா கிட்ட, நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரத்தை மறந்துடாது. என்ன மறந்துடாது? உன் அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மன்னித்தார், உன் நோய்கள் எல்லாம் அவர் குணமாக்கினார், உன் பிராணன் அழிவுக்கு மீட்டார் என்று சொல்லி தன் ஆத்துமாவோடு படுத்து பாடின சங்கீதம் தான் இந்த 103ஆம் சங்கீதம். இந்த 103ஆம் சங்கீதம் பாடின மறு ஓய்வு நாளிலே ஆசாரிப்பு கூடாரத்துல ஏச ஜெபக்குழு 104ஆம் சங்கீதத்தை பாருங்க. எப்படி பாருங்க பாருங்க. அவங்களும் 104:1 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உன் தேவனாகிய கர்த்தர் நீர் மிகவும் பெருக பண்ணிருக்கிறார். வாசிங்கம்மா வாசிங்க. நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர், ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறீர். கவனிக்கலாம், தாவீது பாடின அதே பின்னணியில தான் அந்த சங்கீதம் பாடி மறு ஓய்வுனால 104ஆம் சங்கீதத்தை பாடும்போது கவனிக்கலாம், இயற்கை மற்றும் அவருடைய படைப்புகள் எல்லாம் நன்றி சொல்லிக்கினே வராங்க பாருங்க. தம்முடைய ஊழியக்காரர் காற்றுகளைப் போலவும் தம்முடைய தூதர்களை காற்றுகளைப் போலவும் தம்முடைய ஊழியக்கார அக்னி ஜுவாலை போலவும் செய்கிறார் என்று சொல்லி இயற்கைகளெல்லாம் குறித்து ஊழியக்காரெல்லாம் குறித்து பாடிக்கினே வந்துட்டு 17ஆம் வசனத்துல பாருங்க, அங்க குருவிகள் கூடு கட்டும், தேவதாரு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எதுக்காக இந்த மரம் தேவதாரு விருட்சம் கொக்குகளின் குடியிருப்பு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை நம்ம கவனிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க. இந்த மரத்தை குறித்து நான் சொல்லிட்டு பிற்பாடு சொல்றேன். தேவதாரு அப்படின்னா இனிமை என்று அர்த்தம். தேவதாருன்னா என்னது? இனிமை என்று அர்த்தம். இந்த மரம் வேகமா வளரக்கூடியது. இந்த மரத்துடைய இலை ஊசி இலையை போல இருக்கும், ஊசி மாதிரியே இருக்கும். எப்படி தேக்கு மரத்துடைய மன்னிக்கணும் சவுக்கு மரம் எப்படி இருக்கும்? ஊசி இலை போல. அது போல ஊசி இலையை போலவே இருக்கும். இந்த மரம் 100 அடிக்குள்ளதான் வளரும், அதுக்கு மேல வளராது. இந்த மரம் எங்க வளரும்னா தண்ணீரில் தான் பயிர் வைப்பாங்க. தண்ணீர் இருக்குதுல்ல, தண்ணீரில் தான் பயிர் வைப்பாங்க. இது தண்ணீர்ல வளரக்கூடிய மரம் தான் இந்த தேவதாரு விருட்சம். இது எல்லா காலத்துக்கும் இந்த மரம் பயனுள்ள மரம். சில மரம் இந்த காலத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க, ஆனா இது அப்படி இல்லை. எல்லா காலத்துக்கும் பயனுள்ள மரம் எதுன்னா இந்த மரம். பிற்பாடு இந்த தேவதாரு விருட்சம் எல்லா தேவைகளுக்கும் இந்த மரம் பயன்படுத்தப்பட்டது. கீத வாத்தியங்களாக இருக்கட்டும், கதவு வாசுகளாக இருக்கட்டும், பெரிய பெரிய பலகைகள் செய்து உத்தரங்கள் மூடப்படுகிறதா இருக்கட்டும், அதாவது தளம் மூடப்படுறதா இருக்கட்டும், இது எல்லாவற்றுக்கும் எது பயன்படுத்தினாங்கன்னா இந்த தேவதாரு விருட்சனவனை பயன்படுத்தினாங்க. இந்த மரம் எல்லா தேவைக்கும் பயனுள்ள மரமாக என்னவன காணப்பட்டது. வாசிக்கலாமா? ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். கொஞ்சம் வேகமா இருக்கலாம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் தேவதாரு விருட்சம் போலிருக்கிறேன், என்னாலே என் கனி உண்டாயிற்று என்று எப்ராயிம் சொல்லுவான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் இனி விக்கிரகாரன். எப்ராயிம்னா வடக்கு
வடக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசத்தாரை பற்றி சொல்றார். எப்ராயிமே, இனி நீ விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டேன், இனிமே அவன் மேல் நோக்கமாக இருந்தேன், அவன் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறான், என்னால் அவன் கனிகள் உண்டாயிற்று என்று எப்ராயிம் சொல்லுவான். தேவ பிள்ளைகளே, விக்கிரக ஆராதனை விட்டு வந்த வடக்க இருக்கிற இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் தேவதாரு விருட்சத்தை போல இருப்பான், அவனுக்குள்ள என்னால் என்ன உண்டாகும், என்னால் கனி உண்டாகும் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த தேவதாரு விருட்சத்தை கர்த்தர் இந்த இடத்துல எதுக்காக பயன்படுத்துறாருன்னா செழிப்புக்காக பயன்படுத்துறார். இது எப்படி இருக்கும்? இந்த மரம் செழிப்பா இருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும். ஆகவேதான் மனம் திரும்பின இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இவன் எப்படி இருப்பான் இனிமேல்ட்டு இந்த தேசத்துக்கு, எப்ராயிமுக்கு நான் எப்படி இருக்க போறேன், தேவதாரு விருட்சங்களை போல இருக்க போறேன், என்னால இவன்ல கனி உண்டாகும் என்று கர்த்தர் அவன் சொல்றார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, இந்த மரம் எப்போதும் எப்படி இருக்குன்னா பச்சையா இருக்கும், அது செழிப்பா இருக்கும். அதனால தான் மனம் திரும்பின வடக்கு கோத்தரத்தாருக்கு கர்த்தர் எப்படி இருப்பேன்றாரு, தேவதாரு விருட்சமாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ இது தண்ணீர்ல வளரும், இந்த மரம் எப்போதும் செழிப்பா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைங்க மனம் திரும்பணும். விக்கிரக ஆராதனை சம்பந்தப்பட்ட காரியத்துல ஒன்றிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவே கூடாது. அப்படி மனம் திரும்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்னவா இருப்பார்னா தேவதாரு விருட்சமா இருப்பார், செழிப்பா இருப்பார். அவரால் உன்னில கனிகள் உண்டாக என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. சார், இது இந்த மரத்தை குறித்து வேதாகமத்துல 21 முறை சொல்லப்பட்டிருக்கு. தேவதாரு விருட்சத்தை குறித்து 21 முறை வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்குது. கவனிக்கலாம். ஒரு 3 காரியத்தை இந்த மரத்தை குறித்து நம்ம பார்த்து முடிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55:13 கொஞ்சம் வாசிக்கலாமா? 13 கொஞ்சம் வாசிக்கலாமா? 55:13. முச்செடிகளுக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் என்று சொல்றார். ஏன் முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் அப்படின்னா, முச்செடினா எது? யாத்திராகமும் 3ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் முச்செடிக்கு ஒப்புறாரு. முச்செடி பற்றி எரியுது, அது வேகலை, அந்த பற்றி எரிகிற அக்கினி ஜுவாலை பார்வோடைய உபத்திரம். முச்செடி யாருக்கு அடையாளம்? இஸ்ரவேலுக்கு அடையாளம் என்றெல்லாம் பார்த்துருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கிதியோனுடைய பையனா இருக்கிற ஒருவன் 70 பிள்ளைகளை பாறையில் மோதி சாகடிப்பான். அவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவன் ஒரு முச்செடி என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் என்பது தேவ பிள்ளைகளை, முச்செடி இங்கே சொல்லப்பட்டிருக்கிற முச்செடி எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னா, நீதிமொழிகளின் புத்தகம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், வேகமா எடுத்துக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 24:30 வரைக்கும் வாசிக்கலாமா? சோம்பேறியின் வயலையும் திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். பாருங்க, சோம்பேறின் வயலையும் திராட்சை தோட்டத்துடைய வயலை நான் என்ன பண்ணேன்? கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது, அது எல்லாம் முள்ளுக்காடா இருந்தது, அதன் முகத்தை காஞ்சொறி மூடினது. கவனிக்கலாம். சோம்பேறியுடைய வயல் எப்படி இருக்குன்னா, முச்செடியும் அது காஞ்சோரிகள் மூடி இருந்தது என்று சொல்லி சாலமோன் ஞானி இந்த இடத்துல சொல்றார். தேவ பிள்ளைகளே, முச்செடி எதுக்கு அடையாளப்படுத்தப்பட்டு இருக்குன்னா, எல்லாரும் கவனிங்க, எதுக்கு அடையாளப்பட்டிருக்கு? சோம்பேறி, சோம்பேறிக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம சோம்பேறியா இருப்போம்னா, ஜெபிக்காம, வேதம் வாசிக்காம, தரிசனத்தின்படி நடக்காம, நல்லா தூங்கிக்கின்னு சோம்பேறியா இருப்போம்னா, அவங்களை சாலமோன் ஞானி யாருக்கு ஒப்புறான்னா, முச்செடி என்று சொல்றார். நான் அதாவது சோம்பேறியுடைய தோட்டத்தை, வயல்வெளியை நான் கடந்து போனேன். அது எப்படி இருந்தது? முச்செடிகளாகவும் அதன் முகத்தை எதுவும் மூடி இருந்ததுதான், காஞ்சோரிகள் மூடி இருந்தது என்று சொல்றார். தேவ பிள்ளைகளே, முச்செடியா இருக்கிற நமக்குள்ள தேவதாரு விருட்சம் செழிப்ப கர்த்தர் உண்டாக்கணும்னா சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது. ஆமாங்க,
நம்ம ஜெபிக்காம எந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தரிடத்திலிருந்து பெறவே முடியாது. அதனால காலையில எழுந்தோமா, சுத்திகரிச்சோமா, பைபிளை எடுத்தோமா, கவனிங்க, பைபிளை எடுத்தோமா, இயேசுவின் ரத்தம், பைபிளை எடுத்தோமா, நம்ம என்ன பண்ண நல்லா ஜெபிக்க ஆரம்பிக்கணும். எந்த அளவுக்கு நீங்க ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவாய் முச்செடி மாறும், காஞ்சோரிகள் மாறும், செழிப்பை கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென், அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, முச்செடி எதற்கு அடையாளமா இருக்குன்னா சோம்பேறிக்கு அடையாளமா இருக்கு. அப்போ முச்செடிக்கு பதிலாக கர்த்தர் தேவதாரு விருட்சங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும், செழிப்பை கொண்டு வரணும்னா ஆண்டுடைய பிள்ளைங்க முழங்கால் படியிட்டே நல்லா மணி கணக்கில் முழங்கால நிற்பேன். ஊழியமும் செழிக்கும், குடும்பமும் செழிக்கும், பிள்ளைகளுடைய அதாவது காரியங்களும் செழிக்கும்படி கர்த்தர் நம்மளை செய்வார். ஆமென், அல்லேலூயா. சரி, இரண்டாவது காரியம், இந்த மரம் எல்லா பொருட்களுக்கும் பயனுள்ளதுன்னு சொன்னா, எல்லா தேவைக்கும் பயனுள்ளதுன்னு சொன்னா 2 சாமுவேல் புத்தகம் எடுத்துக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கீத வாத்தியங்களை செய்வதற்கும் இந்த மரம் பயன்பட்டது. தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம், அல்லேலூயா. கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை, எதுக்காக இந்த இடத்துல மரத்தை சொல்லப்பட்டு இருக்குதுன்னா, தேவதாரு விருட்சங்களால் கீத வாத்தியங்கள், தம்பூரு, நாதஸ்வரம், இதெல்லாம் தேவதாரு விருட்சங்களினால செய்து உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போகும்போது ஆடி பாடி என்ன பண்ணாங்களாம், கொண்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இரண்டாவது காரியம், ஆலயத்தின் ஆராதனைக்கு இசைக்கருவிக்கு எது பயன்படுத்தப்பட்டதுன்னா இந்த தேவதாரு விருட்சம் பயன்படுத்தப்பட்டது. கவனிக்கலாம், நம்ம கர்த்தர் எதுக்காக தெரிஞ்சுக்கின்னு இருக்கிற இந்த மரம் பாருங்க, தேவனை ஆராதிக்க செய்வதற்கு, இசைக்கருவி செய்வதற்கு பயனுள்ள மரமாய் காணப்பட்டது. நம்மையும் கர்த்தர் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். என் துதி அப்படின்றது பல அர்த்தங்கள் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு காரியம் என்னன்னா, என் புகழ்ச்சியை, என் பாடலை, என்னை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இவர்கள் இருப்பார்கள் என்று கர்த்தர் நம்ம இந்த இடத்துல சொல்றார். ஆமென். தேவ பிள்ளைகளே, நீங்க ஆராதனை செய்வீர்களா உங்க தடைகள் எல்லாம் மாறிடுங்க. ஆமாங்க, வாயை திறந்து கர்த்தரை துதிக்கணும், ஆராதனை செய்யணும். சிலர் ஆலயத்துக்கு வரும்போது ஆராதனை நேரம் போக வந்து செய்திக்கு மட்டும் உட்காராங்க. கேட்டால் நாங்கள் தான் பக்தின்னுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்துக்கிறேங்க, ஒரு நாள் எதில் இருந்தும் விடுதலை இல்லவே இல்லை. பாவத்தில் இருந்தும் இல்லை, வியாதியில் இருந்தும் இல்லை, சூன்யத்தில் இருந்தும் விடுதலை இல்லை, வந்தபடியே தான் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஆராதனை இல்லைங்க. ஏன் ஆராதனைன்னா, நீ ஆராதிக்கும் போதே கர்த்தர் உனக்குள்ள அற்புதம் நடத்தி விடுதலை ஆக்கிடுவார். நீ ஆராதனை செய்து உட்காந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது விடுதலை ஆக்கப்பட்ட பிற்பாடு அந்த வார்த்தையை விசுவாசிக்க கேட்க 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 கர்த்தர் உனக்குள்ள கிரியைகளை நடப்பிப்பாருங்க. அதனால ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆராதனை செய்யணும். இந்த தேவதாரு விருட்சம் என்ன செய்யுதுன்னா, தேவனை ஆராதிப்பதற்கு, இசைக்கருவிகள் செய்வதற்கு நம்ம பயனுள்ள மரமாய் காணப்பட்டது. ஆமென். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாமா? 2 நாளாகமும் 3:5 வாசிக்கலாம். 2 நாளாகமும் 3:5. 2 நாளாகமும் 3:5. ஆலயத்தின் பெரிய மாளிகையும் தேவதாரு பலகைகளினால் செய்து பசும் பொன்னினால் இழைத்து அதன் மேல் பேரிச்ச வேலையையும் சங்கிலி வேலையையும் சித்தரித்து பாருங்க, சித்தரிக்கிறாங்க. திரும்ப வாசிமா. ஆலயத்தின் பெரிய மாளிகையை பாருங்க, ஆலயத்தின் பெரிய மாளிகையை தேவதாரு பலகைகளினால் செய்து பாருங்க, தேவதாரு பலகையினால செய்து அது மேல என்ன வச்சாங்களாம் பாருங்க, பசும் பொண்ணுனால இழுத்து அது மேல சித்திரை வேலை செய்யறாங்க, அழகுபடுத்தினாங்க. தேவாலயத்தை ஆலயம் கட்டுவதற்கு எதை பயன்படுத்தி இருக்கிறாங்க?
தேவதாரு விருட்சத்தை என்ன பண்ண பயன்படுத்தினாங்க. ஆலயத்தில் ஆராதனையும் செய்து இந்த மரம் கருவிகளாக இருந்து ஆராதனையும் செய்து ஆராதனை செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ரெண்டாவது ஆலயம் கட்டி அதை சித்தரிக்கிறதுக்கு அழகுபடுத்துறதுக்கும் இந்த தேவதாரு விருட்சம் என்ன பண்ண பயன்படுத்தப்பட்டது. ஆமே. கொஞ்சம் வாசிமா, அதை திரும்ப வாசிங்க. ஆலயத்தின் பெரிய மாளிகையை தேவதாரு பலகைகளினால் செய்து தேவதாரு பலகையினால செய்து பசும் பொன்னினால் இழைத்து பாருங்க, பசும் பொண்ணுனால அதை மூடி, அந்த பலகையை மூடி அதன் மேல் பேரிச்ச வேலையையும் பாருங்க பேரிச்ச மரத்தை அப்படியே வரைஞ்சி சங்கிலி வேலையையும் சங்கிலிகள்லாம் வரைஞ்சி சித்தரித்து பாருங்க அது மேல சித்திரம் பண்ணி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஓவியங்கள்லாம் வரைஞ்சி அதை செதுக்கி அழகுபடுத்தியிருக்கிறாங்க தேவாலயத்தை. ஆமே. அது மாத்திரம் இல்லை, தேவாலயத்துக்கு கதவு, வாசக்கால், உத்தரம் எல்லாம் எதில் செய்தாங்கன்னா இந்த தேவதாரு விருட்சத்தில் செய்தார்கள் என்று சொல்லி உன்னத பாட்டு 1:17 சொல்லப்பட்டு இருக்கு பாருங்க. 1:17 வீட்டின் உத்திரங்கள் நம்முடைய வீட்டின் உத்திரங்கள் கேதுரு மரம் நம்முடைய மச்சு தேவதாரு மரம் பாருங்க, நம்முடைய மச்சு தேவதாரு மரம் என்று சொல்லி பார்க்கணும். உத்திரம் கவனிங்களேன், வாசக்கால் இது எல்லாம் எதில் செய்யப்பட்டதான்? கேதுரு தேவதாரு விருட்சங்களினால செய்யப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமே. சரி, முதல் காரியம் பார்த்தோம். முச்செடிக்கு பதிலாக கர்த்தர் தேவதாரு விருட்சங்கள் முளைக்கும்படி செய்வார். தேவதாரு விருட்சம்னா முச்செடி என்பது எதுக்கு அடையாளம்? சோம்பேறி. நீ ஜெபிக்கும் போது சோம்பேறித்தனத்தை விட்டு எழுந்து ஆராதனை ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் செழிப்பை தருவார் என்று சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது, இது கீத வாத்தியங்கள் செய்வதற்கு பயன்பட்டது இந்த தேவதாரு விருட்சம். ஆராதனை செய்ய, ஆலயத்தின் ஆராதனைக்கு கருவிகள் செய்ய பயன்படுத்தப்பட்டது. ஆலய சித்திர வேலைக்கும் பயன்படுத்தப்பட்டது. ஆலயத்துடைய வாசக்கால்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது. கவனிக்கலாம். இப்போ ஆராதனை செய்யும்போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்குது? விடுதலை இருக்குது. பவுலும் சீலாவும் துதிச்சாங்க, விடுதலை. எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்து கர்த்தரை துதிச்சாங்க, விடுதலை. துதிச்சாதான் விடுதலை. மூன்றாவது காரியம் 104 சங்கீதம் 7ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். 17ஆம் வசனம், 104 17ஆம் வசனம். மூன்றாவது, தேவதாரு மரம் கொக்குகளின் குடியிருப்பு. குருவிகள் கூடு கட்டும். கவனிக்கலாம். தேவனுடைய பராமரிப்பு, தேவனுடைய படைப்புகள் என்ன பண்ண பராமரிக்கிறது. இது எங்க வளரும்னு சொன்ன முதல்ல தண்ணீரில் தான் வரும். இந்த மரம் தண்ணீரில் தான் பயிரிடுவாங்க. இந்த மரத்தை நல்லா தண்ணீரில் பயிரிடுவாங்க, நல்லா வளரும். கொக்கு தண்ணீர் ஓரங்களில் இருந்து மீன்களை பிடிச்சி சாப்பிட்றதுனால அந்த கொக்கு எது மேலே வந்து கூடு கட்டுது? தேவதாரு விருட்சங்கள் மேலே வந்து நம்ம கூடு கட்டுது. அப்போ தேவனுடைய படைப்புகளை எது பராமரிக்குன்னா இந்த தேவதாரு விருட்சம் பராமரிக்குது. குருவிகள் கூடு கட்டுது. அப்போ பறவைகளுக்கு பாதுகாப்பு எது கொடுக்குன்னா இந்த தேவதாரு விருட்சம் கொடுக்குது. தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய படைப்பனவனா பராமரிக்குது. பராமரிக்கிற வேலை கர்த்தருடைய பிள்ளைங்க செய்யணுங்க. ஆலயத்தை பராமரிக்கணும், குடும்பத்தை பராமரிக்கணும். கவனிங்க, இதெல்லாம் கர்த்தருடைய வேலை. கர்த்தர் குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். கர்த்தருடைய படைப்புகளை எது பராமரிக்குது? கொக்குகளை. தேவதாரு விருட்சம் பராமரிக்குதா? கொக்குகளின் குடியிருப்புன்னு என்று சொல்லி வாசிக்கிறோம். குருவிகள் வந்து அதில் கூடு கட்டுதுன்னு பார்க்குறோம். தேவனுடைய படைப்புக்கு பராமரிப்பா எது காணப்பட்டது? தேவதாரு விருட்சம் காணப்பட்டது. அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க பராமரிக்கணும். ஆலயத்தை பராமரிக்கணும், குடும்பத்தை பராமரிக்கணும். அந்த வீட்டை அப்படியே விட்டுட்டாங்கப்பா, பராமரிக்கவே இல்லை, என்ன ஆயிடுச்சு? குட்டி சோறு ஆயிடுச்சு. அதனால் நம்ம பராமரிக்கணும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? கர்த்தருக்கு உண்மையாக இருக்குதா? கர்த்தருக்கு மாறா இருக்குதா அப்படின்னு சொல்லி நாம ஒவ்வொரு நாளும் நம்மனா பராமரித்து சுத்திகரித்து கொள்கிற பிள்ளைகளா கர்த்தருடைய பிள்ளைங்க காணப்படணும். பறவைகளுக்கு பாதுகாப்பை கொடுத்தது எதுன்னா இந்த தேவதாரு விருட்சம். அதனால் தேவ பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணால் பராமரிக்கணும். கர்த்தருடைய படைப்புகளை எது பராமரிக்குது? இந்த தேவதாரு விருட்சம் என்ன பண்ணால் பராமரிக்குது. அல்லேலூயா. நம்மக்கிட்ட ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். சிலர் பார்த்தீங்கன்னா வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கு கன்றாவியாக இருக்கும்.
அதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்ததுங்க. இன்னைக்கு கூட சென்னைக்கு போகிறோம். பிள்ளைங்களுக்கு இது சண்டே கிளாஸ் அந்த விபிஎஸ் உடைய ட்ரைனிங்காக டீச்சர்ஸுங்களை கூட்டின்னு போகிறோம். கர்த்தர் பார்த்துங்க நேற்றே எடுத்துன்னு வந்து தம்பிங்கிட்ட எல்லாத்தையும் கழுவ சொல்லி சுத்தப்படுத்தி அதுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து வச்சுட்டோம். ஏன்னா பராமரிப்பு இருக்கணும். கர்த்தர் நம்ம கொடுத்த பொருளை நம்ம பராமரிக்கும் போது இன்னும் நம்ம நம்பி பொறுப்புகளை கொடுப்பார். கொடுக்கப்பட்ட காரியத்துக்கு நம்ம உண்மையெல்லாம் பராமரிப்பு இல்லைன்னா எப்படிங்க கொடுப்பாரு? கொடுக்கவே மாட்டார். ஆமே. சரி, முழங்கால் படியிடலாமா? என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்க. இந்நாளில் இந்த மரத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம்யா. ஆண்டவரே, தேவதாரு விருட்சங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். எங்களோடு கூட பேசினர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்யா. ஆண்டவரே, கான்பஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளையும் ஆஸ்வதிங்க. இந்த கால ஆராதனைக்கு வந்த பிள்ளைகளையும் ஆஸ்வதிங்க. யூடியூப்ல கேட்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே.